கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த 5 வாரங்களாக நாம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை ஆராய்ச்சி செய்தோம். இது ஒரு மிக முக்கியமான அதிகாரம். ஏனென்றால் உலகத்திலுள்ள மக்கள் இனங்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றின என்பதை குறித்ததான ஒரு வகைப்பாட்டை இந்த அத்தியாயத்தில் தெளிவாக பார்க்கின்றோம். வெள்ளப்பெருக்கு பின்னால் நோவாவின் 3 மகன்களான சேம், காம், யாப்பேத் ஆகியோரின் மூலமாகத்தான் மனிதகுலம் பெருகினது. அதை பற்றி தான் நாம் ஆராய்ந்தோம். இதிலே யாப்பேத் மூலமாக 14 பேர், அதாவது அவருடைய 7 மகன்கள் மற்றும் 7 பேரன்கள், இந்த 14 பேரும் 14 மனித குலங்களாக பெருகினார்கள். அதுமாதிரி காம் மூலமாக 30 பேர், அந்த 30 பேரும் 30 மனித குலங்களாக பெருகினார்கள். சேம் மூலமாக 26 பேர், அந்த 26 பேரும் 26 மனித குலங்களாக பெருகினார்கள். இப்படி யாப்பேத் 14, காம் 30, சேம் 26 ஆக மொத்தம் 70 மக்கள் குழுக்களாக இந்த 3 மகன்களிலிருந்து மக்கள் இனம் பிரிந்தது. இது பாபேல் கோபுர வரலாற்றுக்கு பின்னால் உலகமெங்கும் பரவ போகின்றது. அதற்கு முன்னால் எல்லோரும் ஒரே பகுதியில் தான் இருந்தார்கள். இப்போது இந்த உலகத்திலே எந்த பகுதியிலே இருந்தாலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எந்த சேமா, காமா, யாப்பேத்தா யாரிலிருந்து வந்தார்கள் என்பதை குறித்ததான ஒரு வகைப்பாட்டை நாம் கண்டறிய முடியும். உதாரணத்திற்கு நம்ம இந்தியாவில் ஆரியர்கள், திராவிடர்கள் என்று 2 இனங்கள் இருக்கின்றோம். இதில் திராவிடர்கள் என்பவர்கள் காமனுடைய சந்ததியார் மூலமாக ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள். இதிலெல்லாம் நாம் எல்லாருமே இருக்கிறோம், திராவிடர்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஆரியர்கள் என்பவர்கள் யாப்பேத்தினுடைய சந்ததியிலே வந்தவர்கள். அவர்கள் பின்னாடி இங்கே வந்து குடியிருக்க வந்தவர்கள், வந்தேரிகள் என்று சொல்லலாம். அவர்கள் இன்றைய காலத்தில் உள்ள பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் ஆரியர்கள், நாம் திராவிடர்கள். பிரியமானவர்களே, இதே போன்று ஒவ்வொரு கண்டத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு தீவிலும் உள்ள மக்கள் இனங்கள்லாம் யார் மூலமாக வந்தார்கள் என்பதை இந்த 70 பேர் அவருடைய வரலாறு நமக்கு குறிக்கிறது. அப்போ அந்த 70 பேர் 70 மக்கள் இனங்களாக பெருகினார்கள். இந்த 70 மக்கள் இனங்கள் தான் இன்றைக்கு 197 அறியப்பட்ட நாடுகளிலே குடியிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இதை பற்றி நாம் கடந்த 5 வாரங்களாக பார்த்தோம். இப்பொழுது 11ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை மாத்திரம் இன்றைய நாளில் நாம் பார்க்கவிருக்கிறோம். இது பாபேல் கோபுரத்தின் வரலாறின் முதல் பகுதியாக இருக்கிறது. இந்த பாபேல் கோபுரத்தின் வரலாறை பார்க்கும்போது இதில் சொல்லும்போது முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே பாஷை தான் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த பாஷை எந்த பாஷை என்பதிலே பலவிதமான கருத்துக்கள் இந்த உலகத்திலே நிலவுகின்றன. உலகப்பிரான மனிதர்களை பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் என்ற பெயர்களே பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட வேதாகமத்தின்படி பார்க்கும்போது எந்த மொழி உலகிலே பேசப்பட்ட முதல் மொழி என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக அது எபிரேயம் தான் என்று நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஆதியாகமத்தில் நாம் பார்த்தோம், 10ஆம் அதிகாரத்தில் அர்பகசாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான் என்று சொல்லுகிறது. இந்த அர்பகசாத்துக்கும் சாலாவுக்கு நடுவில் காய்னான் என்று ஒருவர் இருந்தார். அப்போ அர்பகசாத் கைனானை பெற்றான், கைனான் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான் என்று வந்திருக்க வேண்டும். இந்த ஏபேர் அதோடு கூட அப்போ இருந்த ஜனங்கள் எல்லாருமே எபிரேய மொழி தான் பேசி கொண்டிருந்தார்கள். இந்த ஏபேர் பாபேல் கோபுரம் கட்டுமானத்தில் ஒத்துழைக்கவில்லை. இது தேவனுக்கு விரோதமான காரியம், அதனால் நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதனாலே அவர் பேசிய மொழி மாத்திரம், அந்த காலத்தில் பேசின மொழிகளிலே மற்றவர்களின் மொழிகளெல்லாம் குழம்பி போயின. அவருடைய மொழி மாத்திரம் அந்த ஒரிஜினாலிட்டியை தக்க வைத்துக் கொண்டது. ஏபேர் பேசினதுனால இது எபிரேய மொழி என்று சொல்லப்படுகிறது. ஆக எபிரேய மொழி தான் முதலாக பேசப்பட்ட மொழி. பாபிலோன் பகுதியில் அக்காடியன் என்று சொல்லி ஒரு மொழி இருக்கிறது. இந்த அக்காடியன் மொழி 3200 ஆண்டுகள் காலத்துக்கு முற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த 3200 என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால் 3200.
அந்த ஆண்டிலே தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. அப்போ பாபேல் கோபுரம் வரை உலகம் எங்கும் ஒரே மொழி தான் பேசப்பட்டு கொண்டு வருகிறது, அது எபிரேயம். அந்த எபிரேய மொழியிலிருந்து பிரிந்து வந்த மொழிகளிலே அக்காடியன் மொழியும் ஒன்று. நம்ம தமிழ் மொழியும் அதில் ஒன்றாக இருக்கலாம். ஏனென்றால் தமிழ் மொழி வெப்சைட்டில் தமிழ் வளர்ச்சி துறை என்று ஒரு துறை இருக்கிறது. அதனுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது தமிழ் மொழியின் வரலாறுகளை பார்க்கும்போது எப்பொழுது தமிழ் மொழி பிறந்தது என்று சொல்கிறார்கள் என்றால் கிமு 3200ஆம் ஆண்டு காலவாக்கில் 3500ஆம் ஆண்டு காலவாக்கில் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த காலம்தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட காலம். ஆக பாபேல் கோபுரம் வரை எபிரேய மொழிதான் பேசப்பட்டது. பாபேல் கோபுரத்திலே ஒத்துழைக்காத ஏபேர் பேசின மொழி அப்படியே தக்க வைத்துக் கொள்ளப்பட்டது. மற்ற ஜனங்கள் எல்லோரும் பேசின மொழி பல பிரிவுகளாக பிரிந்தது. அதிலே ஒன்று தமிழாக இருக்கலாம், அதிலே ஒன்று அக்காடியனாக இருந்தது. ஆக இப்படி தான் மொழியின் வரலாறு இருக்கிறது. இது ஏன் நமக்கு முக்கியம் என்றால், இன்றைக்கு தமிழ் மொழியை பற்றி பேசும்போது பல பேர் மிகப்படுத்தி சொல்லுகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த தமிழ் என்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கதை. ஏனென்றால் தமிழ் மொழி வளர்ச்சி துறை வெப்சைட்லேயே போட்டிருக்கிறது, தமிழ் மொழி கிறிஸ்துவுக்கு முன்னால் 3200ஆம் ஆண்டு வாக்கில் தோன்றியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முந்தைய வரலாறு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க 40 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில். எங்கடா 40 லட்சம் வருஷம் கிடையாது. பாருங்க, உலகம் தோன்றியதிலிருந்து தேவனை முதல் சந்ததி என்று வைத்து, ஏன்னால் தேவனுடைய சந்ததியான மனிதர்கள். ஆக தேவன் முதல் தலைமுறை என்று வைத்து கொண்டால் நீங்கள் வரிசையை எண்ணிங்கனாக்கா ஆதாம், சேம் அவர்கள் மூலமாக வந்த வரலாறு இயேசு கிறிஸ்து வரைக்கும் 78 தலைமுறைகள் இருக்கின்றன. தேவன் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரை 78 தலைமுறைகள் இருக்கின்றன. இந்த 78 தலைமுறைகள் எத்தனை ஆண்டு காலத்தில் வாழ்ந்தது? சுமார் ஒரு 5300 5400 ஆண்டு காலத்தில். அவ்வளோதான் வாழ முடியும். அதுக்கு மேலே மனிதர்கள் கிடையாதுங்க. அதுக்கு பின்னால் அப்புறம் கிறிஸ்துவுக்கு பின்னால் ஒரு 2000 வருஷம், கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு 1400 5400, கிறிஸ்துவுக்கு பின்னால் ஒரு 2000 7400 வருஷங்கள் தான் மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த 7400 ஆண்டு காலத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஆனாலும் கூட மொழிகள் என்று ஆரம்பித்த போது கிமு 3200 அல்லது 3500 வாக்கிலே பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட போதுதான் எல்லா மொழிகளும் பிறந்தன. அதற்கு முன்னால் பேசப்பட்ட மொழி ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு இருந்தது. அந்த ஒரே பாஷை எபிரேய பாஷை தான், வேறு எந்த பாஷையும் கிடையாது. அடுத்து 2வது வசனத்தை பார்க்கிறோம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். சினையர் என்பது பாபிலோன், பின்னாடி பாபிலோன் என்று சொல்லப்பட்டது. இந்த சினையர் தேசம் இன்றைய நாளிலே துருக்கியிலே இருக்கிறது. இன்றைய துருக்கியில் சதாம் ஹுசேனை கொண்டாங்க இல்லையா, அந்த நாடு. அந்த துருக்கியில் 2 நதிகள் ஓடுகின்றன, ஐப்ராத்து, டைக்ரிஸ், யூப்ரடிஸ், டைக்ரிஸ். இந்த 2 நதிகளும் வேதாகமத்திலே 1ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்படுகின்றன. மொத்தம் 4 நதிகளை பற்றி சொல்லப்படுகிறது. 1ஆம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், 2ஆம் ஆற்றுக்கு ஈகுன் என்று பெயர், அப்புறம் 3ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர், 4ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர் என்று சொல்லப்படுகிறது. இதக்கேல் என்பது டைக்ரீஸை குறிக்கிறது. ஆக அந்த யூப்ரடிஸும் டைக்ரீஸும் பாய்ந்த தேசம்தான் துருக்கி. அந்த யூப்ரடிஸுக்கும் டைக்ரீஸுக்கு மத்தியிலே உள்ள பகுதி தான் இந்த சினையார் சமபூமி. பாருங்கள், 2 பக்கமும் ஆறு ஓடிட்டு இருக்குது. நடுவில் இருக்க நிலம் இப்போ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக வளமான வளம் கொளிக்கும் பிரதேசமாக இருந்திருக்கும். இன்னொன்று, அங்கே களிமண் பூமியாக இருந்தது. அங்கே என்னாச்சு? அங்கே சமபூமியை கண்டு மக்கள் அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது 3ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். செங்கல் அறுக்கிற காரியம் அப்பொழுதுதான் தொடங்கிற்று. அதுக்கு அடுத்து சொல்லும்போது அவர்களுக்கு கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கல்லுக்கு பதிலாக செங்கல் இருந்தது. அப்போ மனிதர்கள் தொடக்க காலத்தில் வீடுகளை கட்டும்போது கல்லினால் கட்டி கொண்டிருந்தார்கள். அதுதான் வரலாற்றாளர்களும் கொஞ்சம் மிகைப்படுத்தி குகையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். கற்களால் வீடுகளை கட்டினார்கள், அந்த வீடுகளில் குடியிருந்தார்கள், அதை குகை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட இங்கே சினையார் சமபூமியில் தான் செங்கல் சுடுகின்ற வழக்கம் முதலாக ஏற்பட்டது. அவர்கள் நாம் செங்கல் அறுத்து
அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும், சாந்து சிமெண்ட் கலவன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சிமெண்ட் கலவை மோசையின் காலத்தில் சாந்து என்று சொல்லப்பட்டது. அந்த சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. நிலக்கீல் என்பது ஆங்கிலத்தில் பிட்யூமன் என்று சொல்லப்படுகிறது. தமிழில் இதை தார் என்று சொல்கிறோம். ரோட்டில் தார் ஊற்றுறாங்க இல்லையா, அந்த தார் தான் நிலக்கீல் என்று சொல்லப்படுகிறது. இந்த தார் என்பது பெட்ரோலியம் கச்சா எண்ணெயை வெப்பப்படுத்தும் போது ஒவ்வொரு பொருளாக வெளியே வரும். அது எல்லாம் கசடாக தங்கி இருப்பது தார். ஆனால் அந்த காலத்தில் இந்த தாரே ஈஸியாக கிடைத்தது. அந்த தாரை வைத்து என்ன செய்வார்கள் என்றால், சுட்ட செங்கலை வரிசையாக அடுக்கி அதன் மேலே ஒரு பக்கெட் தாரை ஊற்றிடுவாங்க. அப்போ அந்த செங்கல் ஒன்றோடு ஒன்று பிடிமானமாக இருக்கும். அது மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் வீடை. ஆக அவர்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லையும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலையும் பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டினார்கள். இன்னவர்கள் என்ன சொன்னார்கள் 4ஆம் வசனத்தில், பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நம்ம பூமியின் மீதெங்கு சிதறி போகக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளை என்னவாக இருந்த ஆதியாகமத்தில் ஆதாம்கிட்ட சொன்னதும் 9ஆம் அதிகாரத்தில் நோவாவிட்ட சொன்னதும் என்னது, மக்கள்கிட்ட நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். அப்போ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்துறதுனா ஒரே இடத்துல இருந்தால் நடக்காது, எல்லா பக்கமும் போகணும் மக்கள். இதான் தேவனுடைய சித்தம். ஆனால் மக்கள் என்ன நினைத்தார்கள், நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கென்று ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் கோபுரத்தையும் கட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ முதலாவது அவங்க தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக யோசித்தாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இது தேவனுக்கு மகிமை செலுத்துகிற காரியம் அல்ல, மாறாக மனிதன் தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்கிற காரியத்துக்காக அந்த கோபுரத்தை கட்ட தொடங்கினான் என்று பார்க்கின்றோம். ஆனால் நீதிமொழிகள் 3 அங்கே 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நம்முடைய சுய புத்தி இருதயத்திலிருந்து கிளம்புகிறது. இருதயமோ கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமாக இருக்கிறது. அதனால் நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நம் பாதைகளை செம்மைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம், எல்லா வழிகளிலும். நம்ம போகின்ற வழி மோசமான வழியாக இருந்தால் அந்த நேரத்தில் கர்த்தரை நினைத்தால் அவர் நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துவார். நம்மை மோசமான வழிக்கு போக விட மாட்டார். அதனால தான் சொல்கிறாரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மனிதர்கள் என்ன செய்தார்கள், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, மனிதனுடைய இந்த அகம்பாவமான எண்ணம் தான் மனிதனுக்கு அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் பெருமையாக பேசிக்கொண்டு திரியக்கூடாது. நம்மால் எதுவுமே ஆகிறதில்லை. நம்மை உண்டாக்கின கர்த்தர் தான் நம்மை கொண்டு பல காரியங்களை செய்ய வைக்கிறார். எனவே நாம் நான் செய்தது, நான் எனக்காக செய்தது, என் குடும்பத்துக்காக செய்தது என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு தெரியக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய மேன்மைக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக நாம் உழைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆக இங்கே என்ன செய்கிறார்கள், அவர்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகக்கூடாதபடிக்கு. ஆனால் தேவன் எல்லாருமே பல இடங்களுக்கு போகணும்னு தான் சொன்னார். இங்கே சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, மனிதன் எப்போதெல்லாம் தேவனுடைய காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறானோ அப்போதெல்லாம் அவனுக்கு அழிவு நேரிடுகிறது. நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது என்னாச்சு, 5ஆம் வசனம், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்பதற்குன்னா சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை,
ஆராய்ச்சி செய்வதற்கு. மனிதனுடைய இந்திரிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிறார் கர்த்தர். அப்படி ஆராய்ச்சி செய்யும்போது அவருக்கு பல காரியங்கள் புலப்படுகின்றன. எனவே அவர் மனிதன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்கிறதுக்காக கீழே இறங்கினாராம். இத்துடன் நாம் இன்றைய நாளிலே முடித்துக்கொள்வோம். இதனுடைய ஆராய்ச்சியை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் உண்மையிலேயே இந்த வசனத்தை முழுவதையும் வாசித்து பார்ப்போம். 5 வசனங்களை. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ஆக கர்த்தர் இறங்கி அங்கே என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கவனிப்போம். உங்களுடைய மேலான கவனத்துக்கு நன்றி சகோதரனே, சகோதரியே.